லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. புதுக்கோட்டையில் உள்ள நகைக்கடை ஒன்றில் சோதனையிட்ட மத்திய அரசின் ஹால்மார்க் தங்க நகை தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் தரம் குறைந்த நகைகள் என 10 கிலோவிற்கு மேல் தங்க நகைகளை பறிமுதல் செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். சோதனையின் முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய அரசு தற்போது நகைக்கடைகளிலிருந்து தரமான தங்க நகைகள் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் தங்க நகைகளை விற்பனை செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இதனை மத்திய அரசின் ஹால்மார்க் தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும் என்ற உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் புதுக்கோட்டை தெற்கு ராஜ வீதியில் உள்ள நகைக்கடையில் இந்த நகைக்கடையை பொறுத்தவரை ஹோல்சேல் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணி வருகின்றனர். இந்த நகைக்கடையில் இன்று காலை மத்திய அரசு மதுரையில் இருந்து மத்திய அரசின் ஹால்மார்க் தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் 2 கார்களில் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில இந்த கடையில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு நகை கூட ஹால்மார்க் முத்திரை இல்லாமலும் தரமற்ற முறையில் தங்க நகைகள் தயாரித்து விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் உரிமையாளரிடம் விசாரணை செய்த போது அவர் முறையாக பதிலளிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அட்டைப்பெட்டிகளில் தங்க நகைகளை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகளின் மதிப்பு 10 கிலோ இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் புதுக்கோட்டையில் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் நாளை அட்சய திதியை முன்னிட்டு நகைக்கடைகளில் கூட்டம் அதிகமாக இருப்பது வழக்கம். தற்போது புதுக்கோட்டை நகைக்கடை வீதியில் ஒரு கடையில் ஹால்மார்க் முத்திரை இல்லாமல் தரம் இல்லாத நகைகளை விற்பனை செய்ததாக 10 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.